வெல்கம் டு லெட்லன். சிடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து லாங் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டின்ஸ் அதாவது பர்டிகுலராக தமிழ் பெடகாகிக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்காததுனால அண்ட் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனாலையும் வந்து நம்ம வீடியோ வந்து போட முடியலை, கிளாஸஸ் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் பெடகாகி கொஸ்டின்ஸ் அதாவது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி 5 கொஸ்டின் 6 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் மாதிரி போட்டோமோ அதே மாதிரி இப்போயே அந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்க்ரீனில் தெரிகிறத பாருங்கள். வகுப்பறையில் மாணவர்களுக்கான விளையாட்டு வடிவிலான மொழித்திறன் கற்பித்தலில் அமைந்திருக்க வேண்டியது. அதாவது இப்போ வந்து நம்ம கிளாஸ் ரூமில் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் நம்ம மூலியமாக நம்ம டீச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் ப்ளேவே மெத்தட் மூலியமாக இந்த லாங்குவேஜ் டெவலப்பை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப முறையை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து விளையாட்டு வடிவிலான அந்த இது வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த விளையாட்டு வடிவிலான மொழித்திறன் அந்த கற்பித்தலில் அந்த ஆக்டிவிட்டியில் வந்து செலவு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, மதிப்பிடுதல் மற்றும் பயன் விளைவுடன் தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். இப்போ வந்து நம்ம இந்த விளையாட்டு வடிவிலான அந்த ஒரு ப்ளேவே மெத்தடில் அந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனாக மதிப்பிடுதல், அதாவது மதிப்பிடக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பயன் விளைவுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆனது. செகண்ட் ஒன் என்ன தேர்ட் ஒன் வந்து பாடநூலை குறைவாக பயன்படுத்த உதவ வேண்டும். இப்போ நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், அந்த ப்ளேவே மெத்தட் மூலயமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பாடநூலை வந்து நம்ம கம்மியாக பயன்படுத்துறதுக்கு வந்து உதவுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடநூலை வந்து நம்ம கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமானா அது டவுட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த பாடத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவாக அந்த ப்ளேவே மெத்தட் மூலிமா குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வரணும். ஸோ அதில் வந்து நம்ம பாடநூலை குறைவாக பயன்படுத்துறதுக்கு உதவுதாக இருக்குமா அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. லாஸ்ட் ஒன், இலக்கியத்தை மேலும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த விளையாட்டு வடிவிலான அந்த மொழித்திறன் கற்பித்தலில் அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் டீச்சிங்கில் வந்து நம்ம இலக்கியத்தை வந்து நம்ம இன்னும் வந்து அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணாலும் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களை வந்து நம்ம அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் மதிப்பிடுதல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த ஆக்டிவிட்டி வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பயன் விளைவுடன் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். நம்ம சும்மா வந்து ஒரு ப்ளேவே மெத்தட் வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ளேவே மெத்தட் மூலயமா குழந்தைங்க வந்து என்ன கற்றுக்குறாங்க அதுக்குரிய அந்த பயன் விளைவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியும் எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணும்பொழுது அந்த ஆப்ஷன்ஸை 2-3 தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அதுக்கு பெஸ்ட்டாக அதோட எப்படி வந்து அந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லேயே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறத விட அந்த ஏன்னா நமக்கு வந்து தமிழ்லன்னு பார்க்கும்பொழுது எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இலக்கணம் கற்பித்தலின் முதன்மை நோக்கம். இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் மொழி வந்து நம்ம டீச் பண்ணுறோம், எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அதை டீச் பண்ணுறதுல நம்ம அதோட கிராமரை டீச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட முதன்மையான நோக்கம் என்ன, அதோட பர்பஸ்ஃபுல், அதோட ப்ரைமரி எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இலக்கணம் வந்து ஒரு இதில் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து கிராமர் தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இலக்கணத்தை வந்து நம்ம டீச் பண்ணுறது குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம டென்சஸ் வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட முதன்மையான நோக்கம் என்ன. ஸோ அப்போ அந்த இலக்கணத்தை வந்து நம்ம டீச் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன நோக்கம், அதை நம்ம டீச் பண்ணுறதுனால நோக்கம் என்ன, நம்மளோட இலக்கு என்னன்னு கேட்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களோட நினைவு திறனை வளர்த்தல், ரெண்டாவது கற்போர் குழந்தைங்களோட புரிதல் திறமையை மதிப்பிடுதல், அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத மதிப்பிடுறதுக்கு, தேர்ட் ஒன் உச்சரிப்பு மற்றும் தெளிவை வளர்த்தல், நாலாவது வந்து கற்போரின் மொழி தொடர்பு திறன்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா
இதுலையுமே தான் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொன்ன மாதிரியே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம இலக்கணம் வந்து கற்பிக்கிறோம், ஒரு கிராமர் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கற்றுக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் டென்சஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா எப்படி நம்ம அந்த வெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நிறைய சிலபிஃபிகேஷன் அப்படின்றதுமே கிராமரில் வரக்கூடியது தான். ஸோ அப்போது நிறைய கிராமரில் நிறையா இருக்குது. அப்போ நம்ம அதை எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு மொழி படிக்கிறோம் அப்படின்னா அந்த மொழியில் நம்ம நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இலக்கணமே வந்து நம்ம இந்த கிராமரே படிக்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த இலக்கணம் கற்பிக்கின்றது என்னென்னா அந்த மொழியை வந்து நம்ம நல்லா பயன்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ அதில் வந்து நினைவு திறனை வளர்த்தல், புரிதல் திறமையை மதிப்பிடுறது, நம்ம அதில் புரிதல் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம புரிதல் திறனுமே உள்ளடங்கி இருக்குதான். ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். உச்சரிப்பு மற்றும் தெளிவை வளர்த்தல். இப்போ வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றதுமே இலக்கணம் தான். ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதோட அதுவுமே வந்து நமக்கு இலக்கணத்தை வந்து நம்ம படிச்சுக்கிறதுனால தெரியும். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கற்போரின் மொழி தொடர்பு திறன்களை மேம்படுத்துதல். குழந்தைங்களுக்கு ஒரு சில அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை இன்னுமே வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா டெவலப் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இலக்கணம் கற்பித்தலின் முதன்மை நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தோணுன வரைக்கும். ஏன்னா நான் இன்னும் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சாலுமே நீங்களுமே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இலக்கணம் கற்பித்தலின் முதன்மை நோக்கம், நம்ம டீச் பண்ணுறதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கற்போரின் மொழி தொடர்பு திறன்களை மேம்படுத்துதல். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. 4th ஆப்ஷன் கற்போரின் மொழி தொடர்பு திறன்களை மேம்படுத்துதல், அந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 3rd கொஸ்டின் பாருங்கள், வகுப்பறையில் எழுத்து, உருவப்படம், அசையும் படக்காட்சிகள் மற்றும் ஒளி ஆகியவற்றை இணைத்தல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் வந்து நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, பிக்சர் உருவப்படம், நிறையா கேரக்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி உருவப்படம் வைக்கிறது, அசையும் படக்காட்சிகள் இது பண்ணுறது, ஒளி, இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இணைக்கிறோம். இந்த எழுத்து, உருவப்படம், அசையும் படக்காட்சிகள், ஒளி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்க்கிறது, அதை வந்து மெர்ஜ் பண்ணுறது, இணைக்கிறது, இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சொல்லப்படுகிறது, அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீதி விளக்கப்படம், திறன் வளர்த்தல், பாட விளக்கப்படம், மல்டிமீடியா. ஸோ இதில் வந்து நீதி விளக்கப்படம் அப்படின்றது என்ன, நீதி அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதையை வந்து நம்ம கொடுத்து அந்த கதையில் இருக்கக்கூடிய நீதி என்ன, அறம் என்ன, நெறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீதி விளக்கப்படம் அப்படின்றது கரெக்டாக இருக்குமானா எனக்கு அது கரெக்டாக தோணலை. செகண்ட் ஒன் திறன் வளர்த்தல், திறனை வந்து வளர்க்குறதுக்காக. தேர்ட் ஒன் பாட விளக்கப்படம், அதாவது பாடத்தை வந்து விளக்குறதுக்காக, நம்ம எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தை வந்து விளக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு பாட விளக்கப்படம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மல்டிமீடியா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வகுப்பறையில் எத்தனை பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் இணைக்கிறோம் அப்படின்னா, எழுத்து நம்ம வந்து பார்க்குறது மூலிமா எழுத்தை வந்து நம்ம பார்ப்போம். உருவப்படமுமே வந்து நம்ம என்ன அப்படின்னா பார்ப்போம், நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே வந்து இருக்கும். அசையும் படக்காட்சிகள், நல்ல அந்த சவுண்டோட அந்த இது எல்லாமே வந்து, ஏன்னா எழுத்து அப்படின்றது ஒரு வடிவம், உருவப்படம் அப்படின்றது ஒரு வடிவம், அசையும் படக்காட்சிகள் அப்படின்றதும் ஒரு ஊடகம் மாதிரி தான் ஒளி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஊடகங்கள், ஒவ்வொரு விதமான ஊடகங்கள், இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சேர்த்து அதை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ இதுக்கு எந்த பேர் கரெக்டாக இருக்கும்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா மல்டிமீடியா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3rd ஒனுக்கு வந்து 4th ஆப்ஷன் வில் பி த பெஸ்ட் ஆன்சர். ஏன்னா 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா நீங்களுமே ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின்,
பல மொழி மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் ஒத்திசைவான சூழலை உருவாக்க உகந்த வழிமுறை எது? அதாவது இப்போ நீங்கள் ஒரு உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது, உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேசக்கூடிய அதாவது உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பல மொழி பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அதாவது மல்டிலிங்குவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. நிறைய இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் பேசுகிறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஹிந்தி, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கன்னடா, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து தெலுங்கு, இந்த மாதிரி ஏதாவது நிறைய மோர் தென் 1 or more than 2 லாங்குவேஜஸ் பேசக்கூடிய குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸபிளாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழலை வந்து உருவாக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி நம்ம ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஒன் வந்து கற்பிக்கும் மொழியை முறையாக பயன்படுத்துதல். இப்போ வந்து நம்ம கற்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக பயன்படுத்துறது. செகண்ட் ஒன் திட்டமிட்ட கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் கற்றலையும் மொழி தொடர்பையும் வளர்க்கும் செயல்பாடுகள். தேர்ட் ஒன் கற்கும் மொழியை பயன்படுத்தாத பொழுது ஒன்றை குறைத்தல், தாய்மொழியை அவ்வப்பொழுது பயன்படுத்த அனுமதித்தல். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பல மொழி மாணவர்கள், அதாவது நிறைய மொழிகள் பேசக்கூடிய ஒரு வகுப்பறையில் வந்து அந்த ஒரு வகுப்பறை இருக்குது. ஸோ அந்த வகுப்பறையில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒத்திசைவான சூழலை வந்து உருவாக்கணும் அப்படின்னா கற்பிக்கும் மொழியை முறையாக பயன்படுத்தலை. இப்போ நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ அது வந்து கரெக்டாக ஒத்திசைவான சூழலை உருவாக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். செகண்ட் ஒன் திட்டமிட்ட கருத்து பரிமாற்றங்கள், அதாவது பிளான் பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கருத்தை வந்து தெரியப்படுத்துறது அப்படின்றது. இன்னொன்று என்னென்னா கற்றலையும் மொழி தொடர்பையும் வளர்க்கும் செயல்பாடுகள். இப்போ வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் சில ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கற்றலையும் மொழி தொடர்பையும், அந்த லேர்னிங் அண்டு லாங்குவேஜ் ரிலேஷன்ஷிப், அந்த லேர்னிங் அண்ட் லாங்குவேஜ் ரிலேஷன், அந்த இதை வந்து வளர்க்கக்கூடிய செயல்பாடுகள், சில ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. தேர்டு ஒன் கற்கும் மொழியை பயன்படுத்தாத பொழுது ஒன்றை குறைத்தல். அதாவது கற்கும் மொழியை அப்படின்னா நம்ம வந்து இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ இங்கிலீஷ் நம்ம லேர்ன் பண்ணுறோம், ஒரு கிளாஸில் வந்து ஒரு லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கற்கும் மொழியை பயன்படுத்தாத பொழுது, நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து பயன்படுத்தாத பொழுது ஒன்றை குறைத்தல், ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம குறைக்கிறது. ஸோ அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் அது வந்து உகந்ததாக இருக்குமே தவிர எல்லா குழந்தைங்களுக்கும் உகந்ததாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இப்போ வந்து கொஸ்டினில் ஒத்திசைவான சூழல் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்குமானா அது வந்து கரெக்டாக இருக்காது. லாஸ்ட் ஒன் தாய்மொழியை அவ்வப்பொழுது பயன்படுத்த அனுமதித்தல். அதாவது நம்ம தாய்மொழியை வந்து அப்பப்போ வந்து பயன்படுத்துறது. ஸோ அப்பப்போ பயன்படுத்தினோம்னா அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு என்னாகும் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதர் டங்கையே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டார்கெட் லாங்குவேஜ்லேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதில் கொண்டுட்டு போனோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் படி இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்படி அந்த மாதிரி மல்டிலிங்குவல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஐடியாஸை ஷேர் பண்ணுறது அப்படின்றத திட்டமிட்டப்பட்ட, அதாவது நம்ம என்னென்ன ஷேர் பண்ணணுமோ அதை வந்து நம்ம திட்டமிட்டபடி பிளான் பண்ணபடி நம்ம அதை வந்து நம்ம பரிமாற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றும் கற்றலையும் மொழி தொடர்பையும் வளர்க்கும் செயல்பாடுகள், சில ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் அதை வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு ரிலேட்டடாக அவங்களோட நீட்ஸுக்கு தேவையான மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே அதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணலாம் எல்லா குழந்தைகளுமே. ஸோ அதில் எல்லா குழந்தைங்களுமே வந்து இன்வால்வ் ஆவாங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இதில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஒத்திசைவான சூழலை உருவாக்குறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி 5 கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் another 1 கொஸ்டின்ஸ் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின், கூர்ந்த வாசித்தறிதலின் போது ஒரு மாணவர் செய்வது என்ன? அதாவது கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்கேனிங். நம்ம இங்கிலீஷ் பெடகாகியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா
இங்கிலீஷ் பெடகாகியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரீடிங்கில் வந்து 2 இருக்கும், ஸ்கேனிங் அண்டு ஸ்கிம்மிங் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்கேனிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேனிங் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து படிப்போம். அதாவது இப்போ ஒரு நீங்கள் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிறது, அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறது. அதே இது ஸ்கிம்மிங் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரல் ஐடியா, அந்த ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து ஒரு சம்மரி மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் ஓவராலாக என்ன சொல்கிறாங்க, அதில் பொதுவாக என்ன மீனிங், என்ன ஐடியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரல் ஐடியாவை சொல்கிறது தான் என்னென்னா ஸ்கிம்மிங் அப்படின்றது. ஸோ கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்கேனிங், இங்கிலீஷில் வந்து ஸ்கேனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகியில் படிக்கிறத இந்த மாதிரி தான் அவங்க தமிழ் பெடகாகிக்கு நீங்கள் அது இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வேறு எந்த ஒரு லாங்குவேஜஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த இங்கிலீஷ் பெடகாகி படிக்கும் பொழுதே அதோட உங்களோட ஓன் மதர் டங்கோட அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்றதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து இங்கிலீஷ் பெடகாகிலேருந்து இப்போ தமிழில் அப்படியே இந்த மாதிரி அந்த கான்செப்டை வச்சு, ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் வந்து ஒன்று தான், தமிழ் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கு வந்து சிலபஸ் ஒன்று தான். ஸோ அதே தான் சேமாக வந்து நமக்கு தமிழ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது நம்ம அந்த இன்னொரு லாங்குவேஜுக்கு படிக்கும்போது அது அப்படியே நம்மளோட மதர் டங்குக்கும் நம்ம வந்து சேர்ந்து படிச்சிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சொன்னது இதுக்காக தான். ஸோ அப்போ கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்றது என்னன்னா ஸ்கேனிங். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூர்ந்த வாசித்தறிதலின் போது ஒரு மாணவர் செய்வதனை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேனிங் பண்ணி படிக்கிறீங்க, அதாவது கூர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு மாணவர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது குறிப்பிட்ட ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்குறது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாடப்பகுதியின் பொது உள்ளடக்கம், பொதுவாக அதில் என்ன சொல்கிறாங்க, இல்லாட்டி கருத்து அல்லது அதன் சுருக்கமான செய்தியை பற்றிய மேலோட்டமாக பார்ப்பது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொது உள்ளடக்கம் ஜென்ரல் ஐடியா, அதாவது ஒரு பாடப்பகுதியை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணிவிட்டு அதில் பொதுவாக என்ன சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அதாவது உணவுகளின் உட்கூறுகள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் படிச்சுட்டு மேலோட்டமாக அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உணவுகளில் என்னென்ன கூறுகள் இருக்குது, அதோட இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பொதுவாக சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் அப்படின்றது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூர்ந்த வாசித்தறிதல், அதாவது ஸ்கேனிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் ஒரு பாடப்பகுதியில் தேவையற்ற தகவல்களை விடுத்து குறிப்பிட்ட தகவலை விரைவாக தேடுவது. அதாவது ஸ்கேனிங்கில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக என்ன இது ஐடியா தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேடுவோம். ஸோ அதான் வந்து கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஒன் தேவையான தகவல்களை படித்து எழுதிக்கொள்வது. நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே எழுதிக்கொள்வது. அது இதையுமே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது தேவையான தகவல்களை வந்து நம்ம படித்து எழுதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கூர்ந்து வாசித்தறிதல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறது. இப்போ வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட், அதாவது உணவுகளின் உட்கூறுகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த உணவுகளின் உட்கூறுகளில் பர்டிகுலராக இப்போ எனக்கு வந்து தக்காளி, அந்த தக்காளி இப்போ அப்படி இல்லைன்னா நீர் வகையான உணவுகள் இல்லாட்டி விட்டமின் இ, இப்போ உணவுகளின் உட்கூறுகள்னு சொல்கிறேன். ஸோ உணவுகளின் உட்கூறுகளில் எனக்கு விட்டமின் இ இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன அப்படின்றத நான் தேடணும். ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் தான் என்னென்னா அதுதான் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியா, அந்த பர்டிகுலர் ஐடியா மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை ரீட் பண்ணி அதை மட்டும் நான் தேடி எடுத்துக்கிடுவேன். ஸோ அந்த தேவையான அந்த குறிப்பிட்ட தகவலை மட்டும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எடுத்துக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தேவையான தகவல்களை படித்து எடுத்துக்கொள்வது வந்து கூர்ந்த வாசித்தறிதலில் வருமானம் வராது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தகவல்களை பயன்படுத்துவதற்கு அல்லது ஒருங்கமைப்பதற்கு ஏற்ற வகையில் புரிந்து கொண்டு வாசிப்பது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தகவல் இருக்குது, அந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இல்லாட்டி இப்போ நம்ம அதில் படிச்சிருக்கோம், அந்த கூர்ந்த வாசித்தறிதலில் தகவல்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒருங்கமைப்பதற்கு அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒன்று சேர்த்து எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து ஏற்ற வகையில் புரிந்து கொண்டு வாசிப்பது, அதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ரீட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இது வந்து கூர்ந்த வாசித்தறிதலில் வருமானம் வராது, ஏன்னா நிறைய எக்ஸ்டெண்டட் அந்த மாதிரி ரீடிங்குமே இருக்குது. ஸோ அதில் கூட இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கூர்ந்த வாசித்தறிதல் அப்படின்றப்போ நமக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு இது வாசிக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன தேவையோ, அதாவது இப்போ நான் இந்த பாடத்தை வாசிக்க போகிறேன், இந்த பாடத்தில் எனக்கு எது தேவையோ
அதை மட்டும்தான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய தமிழில் வந்து நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது இப்போ வந்து நம்ம கூறுவினா வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த கூறுவினால இப்போ வந்து உணவு என்றால் என்ன அப்படின்னா அதை நம்ம ரீட் பண்ணி உணவு என்றால் என்ன அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதை மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பான ஒரு தகவலை தான் நம்ம தேடுறோம். அதுதான் வந்து கூர்ந்த வாசித்தறிதல் அப்படின்றது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக மேபி த செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் பெடகாகியில் பார்த்த கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்றுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்க்கும்பொழுது தமிழ் பெடகாகிக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன் கேட்டிருந்தீங்க, கிளாஸஸும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒர்க் இருந்ததுனால தான் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இந்த மந்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து தேவையான வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த டிஸ்கஷன் வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து எஸ்டர்டே டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பேசேஜ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா எப்படி வந்து சால்வ் பண்ணணும், உங்களுக்கு எப்படி பேசேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அதுவும் பர்டிகுலராக இங்கிலீஷ்னால் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். தமிழ் அப்படின்றப்போ அது எப்படி கேட்காங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு பேசேஜ் போட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் 1 இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது லாங்குவேஜ் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் வந்து பேராகிராஃபும் இன்னொரு பேசேஜ் வந்து பாட்டு மாதிரி இருக்கும். அதே லாங்குவேஜ் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ தமிழில் லாங்குவேஜ் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 பேசேஜுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேராகிராஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பேசேஜ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னா 15 மார்க்ஸ் வரும். அந்த 15 மார்க்ஸ் அதாவது பேசேஜில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 15 மார்க்ஸ் 2 பேசேஜில் இருந்து உங்களுக்கு ஓவராலாக 15 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரிமைனிங் 15 மார்க்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில், அதாவது பெடகாகி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 15 மார்க்கு நீங்கள் ஈஸியாக, அதுவும் தமிழ் வந்து நமக்கு ஓன் மதர் டங், ஸோ அப்போ அதிலேருந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்சரை வந்து அந்த பேரலில் இருந்து எடுத்து நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அதுக்காக தான், அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து நேற்று எக்ஸ்டர்டே அந்த ஒரு ஸ்டார்டிங் பேசேஜ் வந்து போட்டேன். ஸோ இனிமேல் வந்து டெய்லி அந்த மாதிரி பேசேஜ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதனால் நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களால் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அடுத்து போக போக ஏதாவது ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸே வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸில் உங்களால் அந்த பேசேஜை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லிமிட், ஒரு டைமர் வந்து வச்சு அந்த மாதிரி சால்வ் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் அவுட் பண்ணும்போது நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த 10 மினிட்ஸில் நம்மளால் பேசேஜை ஃபினிஷ் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு ட்ரைக்காக, ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் அந்த பேசேஜ் வந்து அனுப்புறது. ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வேறு எனி அதர் டவுட் இருந்தாலுமே யூ கேன் கமெண்ட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.